பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா 4லிருந்து 6 மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளில் என்ன மாதிரியான வளர்ச்சி மாற்றங்கள் வந்திருக்கும் அதை நம்ம உற்று கவனிக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். நார்மலாகவே அவங்களோட க்ரோத்தை எடுத்துக்கிட்டோன்னா அவங்க ஒரு 6 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த எடை வந்து பார்த்தீங்கன்னா டபுளாக இருக்கணும். இப்போ 3 கிலோ இருக்காங்கன்னா 6 மாதம் முடிவில் வந்து 6 கிலோ ரீச் ஆகணும். அது தான் 2xன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது என்னன்னா அவங்க தடை சுற்றளவு மாதத்துக்கு 1 சென்டிமீட்டர் விகிதம் பார்த்தோன்னா இந்த 3 மாதத்துக்கு 3 சென்டிமீட்டர் அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகும். மூன்றாவதாக வந்து என்னன்னா உங்களுடைய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 சென்டிமீட்டர் ஒரு மாதத்துக்கு இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் இருக்குது. மற்ற மைல் ஸ்டோன்ஸ், அதாவது மோட்டார் மைல் ஸ்டோன்ஸ், சோஷியல் மைல் ஸ்டோன்ஸ், லாங்குவேஜ் மைல் ஸ்டோன்ஸ், அந்த மாதிரி நிறைய குரூப் ஆஃப் மைல் ஸ்டோன்ஸ் இருக்குது. ஸோ அதில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம். இப்போ 5 மாதம் இல்லை 6 மாதத்தில் வரும்போது என்னன்னா ஒரு குழந்தையோட கழுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெடியாக நிற்க ஆரம்பிக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 5 மாதத்தில் வந்து குப்பரை விழ ஆரம்பிப்பாங்க. இப்போ பெட்டில் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா குப்பரை விழுந்துருவாங்க. ஸோ அது கம்ப்ளீட்லி நார்மலான விஷயம் தான். மூன்றாவதுன்னா அவங்க கை காலை பிடிச்சிக்கிட்டுன்னா வாய்க்குள்ள வைக்க முற்படுவாங்க. ஏதாவது பொருள் எடுத்துன்னா அதை பிடிக்க ஆரம்பிப்பாங்க. ஏதாவது ஒரு பொருள் கொடுத்தீங்கன்னா 2 கையிலையும் மாற்றி மாற்றி விளையாடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உட்கார வச்சிங்கன்னா அங்கே சப்போர்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா உட்காருவாங்க. அங்கே முதுகு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ் மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே கம்ப்ளீட்டாக வரக்கூடிய நார்மல் மைல் ஸ்டோன்ஸு. ஸோ இப்போ வந்து அவங்களுடைய ஸ்பீச்சு, சோஷியல் மைல் ஸ்டோன்ஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த 5 இல்லை 6 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மோனோசிலபிள் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படின்னா பா, டா, பா அந்த மாதிரியான வந்து வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. சிரிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சத்தம் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வரும். அப்புறம் இப்போ வந்து ஏதாவது ஒரு கலரான ஆப்ஜெக்ட் வந்து காமிக்கிறீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ 3 மாதத்துக்கு கம்மியாக இருக்க குழந்தைகள் என்னென்னா தூரத்தில் இருக்கிறத பார்க்க மாட்டாங்க. ஆனால் இப்போ வீட்டில் இருக்க நபர்கள் யாரும் நடந்து போகிறாங்க அப்படின்னா அதை கடைசி வரைக்கும் பார்த்துட்டே இருப்பாங்க. இல்லை ஏதாவது ஒரு பால் உருட்டி விடுறீங்கன்னா அந்த பால் எங்கே வரைக்கும் போகுதுன்றதை அவங்க உற்று வந்து பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான அவங்களுக்கு மைல் ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்திருக்கும். இதில் எதுவும் மாறுதல் இருக்குன்னா உடனே நீங்கள் உங்கள் குழந்தை மருத்துவர் அணுகி அது எதனாலன்றதை கேட்டு தெரிஞ்சுக்க. மீண்டும் போய் 1 சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் டாக்டர் கார்த்திக். நன்றி.